ஸோ வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஃபுட்டை பார்த்தா கிரேவிங் வந்துட்டே இருக்கும். 5 டைப் ஆஃப் கிரேவிங்ஸ் வந்ததுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரியான ஹெல்த் கண்டென்ட்க்கு என் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, சாக்லேட்டை பார்த்த உடனே சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு அந்த டைம்ல மெக்னீஷியம் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு முழு வாழைப்பழம், எதர் அது பச்சை இல்லை மஞ்சள், இதை எடுத்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸ் வராது. நம்பர் 2, ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த சால்ட் ரிட்டன்ஷன் இருக்கும். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ் வந்து நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா இந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்பர் 3, குக்கீஸ். இந்த டைம்ல உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு 100 to 150 கிராம்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸை நீங்க கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க. நம்பர் 4, பர்கர் சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபீல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அயன் குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கீரை வகையை சாப்பிட்டீங்கன்னா இந்த கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்பர் 5, பீட்சா சாப்பிடணும்னு தோணும் போது உங்களுக்கு ஒமேகா 3 குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 1 டீஸ்பூன் ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் சியா சீட்ஸை கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 ரீசனுமே இல்லாமலும் உங்களுக்கு ஒரு கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா உங்களோட பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். மினிமம் 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ணிட்டே வாங்க. டீஹைட்ரேட் ஆகாம பாடியை ஹைட்ரேஷனா வச்சுக்கோங்க.